வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து படம் வந்து டல்லாக தெரியுது. அதாவது பிரைட்டாக தெரியல, படம் டல்லாக தெரியுது. அதுவும் நைட் நேரத்தில் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்ணுக்கே தெரிய மாட்டுது. அப்படி தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பேக்லைட் மட்டும் தான் ப்ராப்ளம். அதாவது சில டிவியில் வந்து பேக்லைட் எரிஞ்சா மட்டும்தான் படம் கண்ணுக்கு தெரியும். சில டிவியில் பேக்லைட்டே சுத்தமாக எரியலைனா கூட படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தெரியிற மாதிரி இருக்கும். அதாவது பகலில் தெரியாது, நைட்டில் கண்டிப்பாக படம் பார்க்குற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த டிவியில் அப்படி தான் இருக்குது. அதாவது நைட்டில் வந்து படம் பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதே பகலில் பார்த்தீங்கன்னா படம் சுத்தமாக கண்ணுக்கே தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு காரணம் வந்து பேக்லைட் எரியலைனா மட்டும்தான் இது மாதிரி ப்ராப்ளம். இதே சில டிவியில் வந்து சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது. அதாவது நம்ம லென்ஸ் வச்சு பார்த்தாலும் தெரியாது. எப்படி இருந்தாலும் படம் கண்ணுக்கு தெரியாது. படம் உள்ளுக்குள்ளே ஓடுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, டிவிக்குள்ளே போகிற டிஸ்பிளே பொறுத்து தான் இருக்குது. சில மாடல் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா படம் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கும். சில மாடல் டிவியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது. டிவி ஆன் ஆகுதா ஆன் ஆகலோட தெரியாது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, டிவிக்குள்ளே போடுற டிஸ்பிளே மாடல் பொறுத்து தான் இருக்குது. சில மாடலில் வந்து படம் வந்து பளிச்சுன்னு தெரியும். சில மாடலில் வந்து லைட்டாக தெரியும். சில மாடலில் சுத்தமாக எதுவுமே தெரியாது. இதுக்கு காரணம் வந்து அந்தந்த டிவிக்குள்ளே போகிற டிஸ்பிளே மாடலை பொறுத்து தான் இருக்குது. இது மாதிரி ரிப்பேர் வந்தால் ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணி சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது போர்டிலேருந்து பேக்லைட்டுக்கு வந்து சப்ளை வரலாம் கூட இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கு நம்ம வந்து எல்இடி டெஸ்டர் மூலிமா ஃபஸ்ட்டு பேக்லைட் எரியுதான்னு பார்க்கணும். அதாவது பேக்லைட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் சில எல்இடி எரியும். அப்படி எரியும் போது படம் வந்து ஓரளவு கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது மாதிரி எல்இடிக்கு உள்ளார, அதாவது டிவிக்குள்ளார எல்இடி ஒரு லைட்டு எரியலைனா கூட சுத்தமாக மூடிக்கும். அதனால் டெஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து எல்லா லைட்டுமே எரியும். அதுமாதிரி எரியும்போது படம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய வரும். அப்போ வந்து நம்ம டிஸ்பிளே நல்லா இருக்குது, பேக்லைட் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இதே வந்து சில டிவியில் வந்து டிஸ்பிளே ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆகும்போது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அதனால நம்ம பேக்லைட் ரிப்பேராக இருந்தாலும், மதர் போர்டு ரிப்பேராக இருந்தாலும் டிஸ்பிளே செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டிவியில் ஆல்ரெடி வந்து கண்ணுக்கு வந்து படம் தெரியுது. அதனால் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. 100% டிஸ்பிளே நல்லா இருக்குது. இப்போ வந்து பேக்லைட் மட்டும் தான் ப்ராப்ளம். அதாவது மதர் போர்டிலேருந்து வர சிக்னல் வந்து ஒரு எல்இடி ரிப்பேர் ஆச்சுன்னா மொத்த எல்இடியுமே எரியாது. இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு, அதாவது டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டெஸ்டர் மூலிமா செக் பண்ணால் தான் நம்ம எந்த எல்இடி மட்டும் எரியலைன்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். அதாவது இந்த ஸ்டிப்பில் ஒரு ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா 5 எல்இடி இருக்கும். இதில் ஒரு எல்இடி ஃபெயிலியர் ஆனாலும் மொத்த எல்இடியுமே எரியாத போயிடும். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எல்இடி எரியுது. 2வது எல்இடி வந்து இதில் ஒரு லைட் மட்டும் தான் எரியல. இதான் வந்து கம்ப்ளைண்ட்டு. இது வந்து டெஸ்டர் வச்சு பார்த்தா மட்டும் தான் எரியும். இதே டிவிக்குள்ளே லைன் சப்ளை கொடுக்கும்போது எரியாது. அது காரணம் பார்த்தீங்கன்னா, சீரிஸில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா எல்இடியும் வந்து சீரிஸில் கொடுத்ததுனால ஒரு எல்இடி ரிப்பேராக இருந்தாலும் மொத்த எல்இடி எரியாது. அப்போ வந்து படம் கண்ணுக்கு தெரியாது. சில டிவியில் சுத்தமாக கண்ணுக்கு தெரியாது. இந்த டிவியில் வந்து தெரிய வருது. இப்போ இந்த டிவியில் வந்து ஒரே ஒரு எல்இடி மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகிருக்குது. அதாவது அந்த எல்இடி மட்டும் தான் ரிப்பேரு. அந்த எல்இடி மட்டும் நம்ம மாற்றினா படம் ஓடும். ஆனால் நம்ம வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. காரணம் பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் எல்இடி செட்டாக வாங்கி போட்டால் தான் லைஃப் கிடைக்கும். அதாவது ஒரு எல்இடி மட்டும் மாற்றும்போது டிவி ஒர்க் ஆகும் தான். ஆனால் இருந்தாலும் வந்து லைஃப் கிடைக்காது. அதனால் இது விலை கம்மி தான் எல்இடி ஸ்ட்ரிப்பு பொறுத்தளவுக்கு. எப்பயுமே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு ஃபெயில் ஆனாலும் மொத்த எல்இடியுமே மாற்றுறது தான் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த டிவியில் நான் ஒரு எல்இடி மட்டும் மாற்றல. 2 ஸ்ட்ரிப்பும் புதுசாக தான் இந்த டிவியில் மாற்றி ரெடி பண்ணிட்டேன் இந்த டிவியை ரெடி பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது அந்த பிரைட்டு இருக்கிறத விட ஹெவியாக பிரைட் இருக்கும். சில டிவியில் வந்து பேக்லைட்டு தான் மாற்ற வரும். பேக்லைட் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பேக்லைட்டை மாற்றிட்டு நம்ம செட் ஆன் பண்ணும்போது படம் தெரியாது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எஃப்சி கேபிள் வந்து வளைஞ்சி போயிருக்கும். இல்லை இந்த எஃப்எஃப்சி கேபிள் வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் ஒரு டிஸ்பிளே மாற்றும் பொழுதோ, அதுக்கப்புறம் பேக்லைட் மாற்றும் பொழுதோ இந்த எஃப்எஃப்சி வந்து க்ளீன் பண்ணி போடும்போது கண்டிப்பாக 100% வந்து படம் வந்து குவாலிட்டியாக இருக்கும், பளிச்சுன்னு தெரியும். சப்போஸ் மறுபடியும் ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோனி டிவியில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதாவது சோனி டிவியில் நீங்கள் பேக்லைட் மாற்றினீங்கன்னா மறுபடியும் டிஸ்பிளே போடும்போது படம் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். படம் வந்து விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்சி தான் ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது படியாது. எப்பயுமே இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் ரீசெட் பண்ணும்போது, அதாவது மறுபடியும் டிஸ்பிளே போடும்போது எஃப்எஃப்சி வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டால் மட்டும்தான் ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. படமும் வந்து தெளிவாக இருக்கும். லைன்ஸ் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல் பக்காவாக இருக்கும். அதனால் இந்த எஃப்எஃப்சி வந்து க்ளீன் பண்ணி தான் இந்த டிவி நான் ஆன் பண்ணி பார்க்குறேன். படம் வந்து குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டி. அதேபோல் பேக்லைட் பார்த்திங்கன்னா நல்லா ஏற்கனவே எரியாமல் இருந்து இப்போ வந்து சுத்தமாக பளிச்சுன்னு எரியுது. படமும் வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும். நீங்களே பாருங்கள். அப்புறம் சில பேர் வந்து ஆன்லைனில் டிவி வாங்கலாம்னு கேட்குறாங்க. ஆன்லைனில் கண்டிப்பாக டிவி வாங்கலாம். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போகிற டிவி தான் இப்போ நான் வந்து டேக் பண்ணியிருப்பேன். அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சாம்சங் டிவி இந்த மாடல் வந்து ட்ரெண்டிங்கில் போகுது. இந்த டிவியும் இன்னொரு டிவியும் நல்லா பெட்டராக தான் இருக்குது. விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டிவி நீங்கள் எப்படி வாங்கணுன்னா, நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது வியூ
ப்ராடக்ட்னு இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கிங்க. பெட்டரான டிவி தான். நான் வந்து நல்லா குவாலிட்டியான சாம்சங் டிவி தான் நான் வந்து டேக் பண்ணியிருக்கிறேன். இந்த டிவி அவ்வளோ ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். குவாலிட்டியும் பக்காவா இருக்கும். இத செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அப்புறம் இந்த டிவியில வந்து நான் பேக் லைட் மாத்துறது காமிக்க மாட்டேன். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோ வந்து பேக் லைட் மாத்துறத வந்து போட்டிருப்பேன். நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, பேக் லைட் மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ வீடியோ இருக்கு. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்ப்ளே ரிப்பேர் பண்ற வீடியோ, பேக் லைட் ரிப்பேர் பண்ற வீடியோ எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.